ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி vlog ப்ளஸ் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் எழுந்த உடனே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் சேர்த்து சமைச்சிடலாங்கிறதுக்காக மஷ்ரூம் எடுத்துக்கிட்டேன். மஷ்ரூம் கிரேவி பண்ணலாங்கிற ஒரு பிளான் தான். கூடவே பாலும் எடுத்தாச்சு காஃபி போடலாங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு காஃபி போடுறதுக்கு பால் அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடியே நான் அரிசி கழுவி உல வச்சுட்டேன். சைட் பை அப்படியே மஷ்ரூமே கட் பண்ணிடலாம். இது போதுமானு கேட்டிங்கன்னா, நாங்கள் 3 பேர் தான் வீட்டில் மெயினாக சாப்பிடுவோம். ஸோ அதுவே போதுமான அளவு எங்கள் 2 பேருக்கும் 3 பேருக்கும். மஷ்ரூம் கட் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, ஜீரகம் போட்டு எண்ணெயில் நல்லா வறுந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அது வதங்குற நேரத்தில் நம்ம மஷ்ரூமை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பெருசாக இருக்கிறத கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கூடவே உப்பும் போட்டுக்கிட்டேன், ஏன்னா சீக்கிரம் அது வதங்கணுங்கிறதுக்காக. இந்த டிசம்பர் ரொம்பவே பனி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மார்னிங் பார்க்குறதுக்கு எதுவும் இருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது, அந்தளவுக்கு பனி பெய்யுது. வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. மஷ்ரூமில் தண்ணி வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா போட்டுடலாம். கரம் மசாலா தூள், மல்லித்தூள், அப்புறம் காஞ்சி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா மஷ்ரூம்லேயே நல்லா தண்ணி வருங்க, அதனால தான். லைட்டாக தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். நான் சொன்னேன்ல, தண்ணி நிறையா வரும், அதனால தான் நான் இப்படி பண்ணுவேன். குழம்பு சைட் பை ரெடி ஆகிறதுக்குள்ளே நானும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுறேன். நான் இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டர்மா ப்ராடக்டோட சீரம் தான், ஃபேஸ் சீரம் தான். இது யோட்டோ அப் பாக்ஸுங்கிற ஒரு சாம்பிள் ஃப்ரீ பாக்ஸில் நான் பை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, உங்களுக்கு மார்க் உங்கள் ஸ்கின்னில் இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் இதாக தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக அந்த மார்க்கை நம்மளுக்கு க்யூர் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறாங்க. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். பட் லைட் வெயிட்டாக இருக்கனால எந்த ஸ்மெல்லும் இல்லை. ஸோ இது யூஸ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் யூஸ் பண்ணுறேன், நைட்டும் யூஸ் பண்ணுறேன், நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் தான். ஆக்வாலாஜிக்காங்கிற ஒரு ப்ராடக்ட் தான். இதுவும் நான் யோட்டோ ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். இது 2த்தையும் தான் மார்னிங் நான் என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கன்ஃபார்மாக யோட்டோ பாக்ஸில் இதை பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஸ்பெஷலாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு சுண்டிடுச்சு. இந்த பக்கம் போதும், கிரேவி எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அடுத்த கட்டமாக அவருக்கு சாப்பாடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு ரைஸ் ஒரு பாக்ஸ்லேயும் குழம்பு ஒரு பாக்ஸ்லேயும் கட்டி எடுத்து வச்சுட்டேன். நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வின்டருக்கு இதுமாரி சூடாக காலையிலேயே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். என்னமோ எடுத்து போகிறேன்னு பார்க்காதீங்க, அரிசியில் லைட்டாக நெல் இருக்கும் இல்லையா, அது இருந்தது, அதை தான் எடுத்து போட்டேன். உங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி போகும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் காலையில் எழுந்த உடனே சமைக்கணும் அந்த மாதிரியா, இல்லை ரிலாக்ஸ்டாக ஆரம்பிப்பீங்களா எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.